ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு HBHO டைம்லெஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். ஒரு 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மில் வந்து பேர் ஆகாமல் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பெரிய கேஜில் போட்டு நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து பேர் ஆகிற பேர் வந்து நம்ம வந்து தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக பேராக இருந்தது. அது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிரித்து போட போகிறோம். அது எது கூட பேருன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட்டில் தான் வந்து நம்மளுக்கு வந்து பேராக இருக்குது. இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா, பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 2மே பாட்டுக்குள் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஞ்சஸை பொறுத்தளவுக்கு பேரானா மட்டும்தான் ஒரே பாட்டில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இருக்கும். ஒரு வேளை பேர் ஆகலைன்னா ஒன்றா மேல் மட்டும் இருக்கும், ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு வந்து வெளியே வந்து வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பேரை கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஒரு கேஜ் வந்து கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே ஓவரால் நம்மளுக்கு பேர் மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து அந்த பேரை வந்து நம்ம விட்டுட்டோம். ரெண்டாவது பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரே கலர் மேலும் ஃபான் கலர் வந்து ஃபீமேலும். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீட் ஆகலின்னு சொல்லி தான் நம்ம எடுத்து போட்டிருந்தோம். சேம் அதே தான் நம்மளுக்கு வந்து பேராக இருக்குது. இன்னொரு சான்ஸும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கான ப்ரைவேட்டாக ஒரு கேஜ் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு பேர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பேர் இருக்கும், ரெண்டுமே நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் போட்டிருந்தோம். ஆனால் இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா, ப்ரைவேட்டாக ஒரு கேஜ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு எந்த பேரும் இருக்காது, ரைட் சைடு உங்களுக்கு எந்த பேர் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த கேஜில் வந்து போட்டிருக்கோம். அடுத்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியிருந்து எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பக்கம் வந்து போயிருந்தேன் பெட் ஷாப்பில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜம்போ சைஸ் மேலும் ஃபீமேல் வந்து ஷோ சைஸும் இருந்துச்சு. நம்மளுக்கு மோல்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தங்காட்டி இந்த பேர் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம ஃபார்முக்கு. கொண்டு ஒரு 3 to 4 days வந்து நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம வந்து ஃபார்முக்குள்ளே கொண்டு போயிட்டோம். ஓகே, நம்ம வந்து அடுத்த பேர் பார்க்கலாம். இது வந்து 4வது பேருன்னு சொல்லலாம். இது ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ப்ரீட் ஆகிட்டு இருந்தது தான். அது என்னாச்சுன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெஸ்ட் ஆயிருந்தது. அந்த பேர் எடுத்து நம்ம போட்டது எகைன் வந்து இந்த பேர் கூட தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகி பாட்டில் வந்து இருந்துச்சு. அதனால் என்னன்னா நம்ம கேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். அந்த கேஜ்ன்றது நம்ம வேறு கேஜ் சேஞ்ச் பண்ணி போடும்போது ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் சேஞ்ச் ஆனாலே நம்மளுக்கு வந்து எக் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டைப்பில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2Bயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலும், நார்மல் கிரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பேராக இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி போடுறது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா 2B மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2B ஃபீமேல் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல அவுட்புட் கிடைக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2B ஃபீமேல் இல்லை. நம்மளுக்கு வந்து அதில் 2 சிக்கு இதில் 2 சிக்கு கிடைக்கல. இல்லை ஃபுல்லாகவே 2Bயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஃபுல்லாகவே நார்மலாக கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸாக நம்மளுக்கு வந்து வந்தாலே போதும்னு சொல்லி நம்ம வந்து இந்த கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேர் வந்து போட்டிருக்கோம். ஃபைனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரே கலர் மேலும் ஃபான் கலர் ஃபீமேலும் நம்மளுக்கு வந்து பேராக இருந்தது. இது சேம் சிம்டம்ஸ் தான். நம்மளுக்கு வந்து பாட்டில் தான் ரெண்டுமே வந்து ஆக்சஸ் பண்ணியிருந்தது. இது ஒவ்வொரு பேரை நம்ம எடுக்க தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து பேர் ஆகிட்டே இருந்தது. இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா 5 to 6 days கிட்ட ஆயிடுச்சு. இது எல்லாமே பேர் பண்ணி நான் எடுக்கும்போது ஃபைனலாக இந்த ஒரு பேர் தான் நம்மளுக்கு வந்து பேராக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கேஜ் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டுட்டோம். 6 பேரோட அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 to 4 days நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தான் நம்ம வந்து பேர் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எக் வச்சிரும். அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.